வணக்கம். தர்மேந்திர பிரதானை தொடர்ந்து அடுத்ததாக ராஜினாமா செய்ய போவர் அல்லது அடுத்த விக்கெட் காலியாக போவது அமித்ஷாவா? இன்றைக்கு அமித்ஷாவை நோக்கி இளைஞர்களுடைய கவனம் திசை திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? டெல்லியில் அமைதி வழியில் இந்தியாவினுடைய இளைஞர்கள் நடத்தியிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலுக்கு யார் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்கிற கேள்வி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட இந்தியாவினுடைய இளைஞர்கள் உட்பட எல்லோரும் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அமித்ஷா தரப்பிலிருந்து என்ன பதில் வந்திருக்கிறது தெரியுமா? இவ்வளவு பெரிய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தியது யார் என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை பாகிஸ்தான்காரன் தாக்குதல் நடத்தினானோ என்னவோ தெரியல. ஏன்னா இவங்க வழக்கமாக அப்படி தானே. இந்தியாவில் எது நடந்தாலும் 1947க்கு பிறகு இந்தியாவில் எத்தகைய அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அதை பாகிஸ்தான்காரன் தான் பண்ணா அப்படின்னு சொல்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய வழக்கம். இனி அப்படி ஏதாவது சொல்ல போகிறார்களோ என்னவோ நமக்கு தெரியல. ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கிறது. இந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் இருக்கு இல்லையா, அது தொடர்பான ஆதாரங்கள் இனி வரக்கூடிய நாளில் தான் வரப்போகுது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா அந்த இடம் முழுக்க இன்டர்நெட்டை தடை செய்தார்கள். இன்டர்நெட்டை தடை செஞ்சு மெட்ரோ ஸ்டேஷனை முழுமையாக பூட்டி முழுக்க காவல் வளையத்திற்குள் கொண்டு வந்து எல்லையில் இருக்கக்கூடிய காவல்துறை கூட உள்ளே கொண்டு வந்து குவிச்சு அந்த அளவிற்கு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை அமித்ஷாவினுடைய காவல்துறை நடத்தியிருக்கிறது. இப்போ ராகுல் காந்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இப்போது தான் ஒரு மாணவனை சந்தித்து வருகிறேன். அவனுக்கு 19 வயது. அமித்ஷாவினுடைய காவல்துறை நடத்தியிருக்கக்கூடிய பெலட் குண்டு வீச்சினால இன்றைக்கு ஒரு மாணவனுடைய கண் பார்வை முழுமையாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவன் தீவிர சிகிச்சை பிரிவில் அவன் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறான் என்கிற ஆதாரத்தை அவர் அம்பலப்படுத்துகிறார். இது மட்டுமல்ல, காவல்துறை அங்கு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் தெரியும். ஆனால் காவல்துறையினுடன் ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தளை சார்ந்த குண்டர்கள் இந்திய இளைஞர்களின் மீது தடியடி நடத்தியிருக்கிறார்கள் என்கிற ஆதாரம் இன்றைக்கு வீடியோ மூலமாக விழுந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் செஞ்சது யார்? அமித்ஷா தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அமித்ஷாவுடைய கையில் தான் பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் அமித்ஷா பயந்து போய் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா செஞ்சது யார்? பதில் சொல்லணும் இல்லையா? அதை இந்திய இளைஞர்கள் இன்றைக்கு கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் நான். இப்போ தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டார். விலகின அடுத்த நாள் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீட் மறுதேர்வு எழுதிய கர்நாடகத்தை சார்ந்த மாணவி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார். அவர் வழக்கு தொடுத்திருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? அவங்க நீட் வினாத்தாளுடைய விடைத்தாள் அவங்க கையில் கிடச்சிருக்கு. மொத்த மதிப்பெண் 720. 720ல் அந்த மாணவிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது 11. விஷயம் என்னன்னு சொல்கிறேன். அவங்க கையில் அவங்க எழுதினதாக கொடுத்திருக்கக்கூடிய நீட் விடைத்தாள் இருக்கிறதல்லவா, அது அவருடையது அல்ல. நல்லா கேட்டுங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இதோ 2 நாள் கூட ஆகலை. மோடி வடை சுட்டார். இனிமேல் அது மாதிரி நடந்தால் 10 கோடி ரூபாய் இது, 10 கோடி ரூபாய் அது, இப்படினாலும் வடை சுட்டார் இல்லையா? வடை சுட்டு முடியலை. அடுத்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது கர்நாடகாவில் ஹாவேரி மாவட்டம் ஹனகல் டவுனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பித்துஸ்ரீ பவார் என்று சொல்லக்கூடிய மாணவி அவளுடைய நீட் விடைத்தாளை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறாள். அது அவளுடைய விடைத்தாளே அல்ல. எவ்வளோ பெரிய கோல்மால் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது. அப்போது தமிழ்நாடு முன்வைப்பதைப் போல இந்த நீட்டை நீட்டுக்குள்ள சீர்திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அல்ல. நீட் முழுமையாக இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். நீங்கள் நம்ம டெல்லியிலே ஃபோக்கஸில் இருந்ததுனால இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் நடந்த பல சம்பவங்களை நம்ம பார்க்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் இருக்கிறார் இல்லையா, பீகாரில், அவருடைய மூத்த மகன் அவர் அங்கு மாணவர்கள் முன்வைத்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அப்படி ஆதரவு தெரிவித்தார் என்பதற்காக அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். பீகாரில் மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடித்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வீதியில் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் இந்திய இளைஞர்களிடம் சரணடைவதற்கு மிக முக்கியமான காரணம் டெல்லியில் ஆரம்பித்த போராட்டம் இந்தியா முழுவதும் வியாபித்தது.
நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய நாக்பூர் பக்கத்துலலாம் அந்த அளவிற்கு மாணவர்கள் வந்து களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லிய மாதிரி ஒரே ஒரு பெண் தனி ஆளாக ஒரு வாகனத்தை ஒரு கையால் தடுத்து நிறுத்தி என்னை மீறித்தான் நீங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை நீங்கள் இங்கிருந்து கொண்டு போக முடியும் என்று துணிச்சலாக நின்ற பெண்ணினுடைய புகைப்படம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த இப்போ வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்லாம் மோடி வடை சுட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார் இல்லையா? இந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நீட்டினால் இறந்து போன தன்னுடைய மகனுடைய மரணத்தை பற்றி ஒரு தந்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் என்னுடைய மகனுடைய மரணத்திற்கு எந்த இழப்பீடும் ஈடாகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ முழுமையாக இனிமேலாக இது மாதிரி இருக்குன்னா நீட்டு முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும், நீட் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நோக்கி நிச்சயமாக இந்திய இளைஞர்கள் அமைதி வழியில் திரும்புவார்கள், போராட்டம் நடத்துவார்கள் என்பதுதான் நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கூடுதலாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நேற்றைய தினம் மேற்கு வங்கத்தை சார்ந்த பாஜகவுடைய முதல்வர் ஒரு செய்தியை விட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, மேற்கு வங்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த நீட்டுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் களமிறங்கினார்கள். உடனே இவர் சொல்கிறாரு, இதற்கு பின்னால் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுடைய தூண்டுதலில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ அமித்ஷா சொல்கிறாரு டெல்லியில் நடந்ததுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருது. அப்படி என்றால் அங்கே அந்த மாதிரி நடத்தியது யார்? நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க. சிஏஏ போராட்டம் நடந்தது, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது இல்லையா? ஒரு அப்பாவி இஸ்லாமிய முதியவர் பள்ளிவாசலில் போய் தொழில் நடத்திட்டு வர்றாரு, அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை இல்லாமலேயே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார குண்டர்கள் சர்வசாதாரணமாக மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திய ஆதாரங்கள், வீடியோக்கள் வெளிவந்தது. டெல்லியில் இதே மாதிரி கல்லூரி மாணவர்களின் மீது ஆர்எஸ்எஸ்காரன் வந்து போலீஸோடு சேர்ந்து இதே மாதிரி தடியடி நடத்திய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். பல இடங்களில் இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இவர்களே திட்டமிட்டு நடத்திய பல்வேறு தாக்குதல்கள், குறிப்பாக காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார குண்டர்கள் களத்தில் இறங்கி தடியடி நடத்திய காட்சியை நம்ம பார்த்துருக்கோம். அது டெல்லியிலையும் நடந்திருக்கு அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். அப்போ இந்த குற்றத்திற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு அமித்ஷாவுக்கு இருக்கிறது. அது வந்துலாம் ஓடி ஒழிய முடியாது. எத்தனை நாள் தான் தப்பிச்சுட்டு இருக்க முடியும் இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய அடக்குமுறை அதை எல்லாத்தையும் உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். அந்த அச்சத்தை இந்திய மக்களுக்கு இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்த இந்தியாவை சார்ந்த இந்திய இளைஞர்கள். ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? சாக்ஷி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம், 21 வயது தான், போராட்டத்தினுடைய முன்னாடி நின்று துணிச்சாக போராடிய பெண். ஆனால் அவங்களுக்கு தலையில் அடிபட்டு மூளை வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, பலத்த காயம் அடைஞ்சிருச்சு. அவங்க அம்மா அந்த மருத்துவமனையினுடைய வாசலில் பல நாட்களாக இருந்தார்கள். காவல்துறை இவங்க ப்ரெஸ்ஸை சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு பயந்து அவங்களுக்கு பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்திருந்தார்கள், சுற்றி நின்றிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆறுதலான ஒரு விஷயம், சாக்ஷி மீண்டிருக்கிறாள். அவள் திரும்ப மெல்ல மெல்ல அவள் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கிறாள். மொத்தத்தில் என்ன தெரியுமா, இன்றைக்கி தர்மேந்திர பிரதானோட இது நிற்க போகிறதில்ல. ஒரு விக்கெட்டை இந்திய இளைஞர்கள் காலி பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து பாஜகவினுடைய விக்கெட்டுகள் காலி செய்வதுதான் இந்திய இளைஞர்களுடைய நோக்கமாக இருக்கும் என்பதுதான் அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.